அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே மனிதனுடைய ஒரு பலவீனத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். அந்த பலவீனத்தை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டி அதனை நீக்கிக் கொள்வதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே இப்படி சொல்கிறார், இன்னா அரதல் அமானத அல ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபால் ஃபஅபைன யஹ்மிலஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான் இன்னஹு கான தலூமன் ஜஹூலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எங்களது அமானிதத்தை நாங்கள் வானங்கள், பூமி, மலைகளுக்கு எடுத்து காட்டினோம். அந்த மலைகளும் வானமும் பூமியும் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்து விட்டது, பயந்து விட்டன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு படைப்பு அதனை சுமந்து கொள்ளுகிறது. அந்த படைப்பு மனிதன் என்ற படைப்பு அதனை சுமந்து கொள்கிறது. பின்னர் அது பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். அதன் விளைவாக தங்களுக்கே அநியாயத்தை, அழிவை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் தான் வானங்கள், பூமி, மலைகள், மனிதன், எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் தான். ஆனா இந்த அமானத் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு எடுத்துக்காட்டினு சொல்லல. அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு எடுத்துக்காட்டு சொல்லல. அல்லாஹ் எடுத்து காட்டினது வானங்களுக்கும், பூமிக்கும், மலைகளுக்கும். அல்லாஹ்வுடைய எத்தனையோ படைப்புகள் இருக்கு. அப்படி படைப்புகள்ல மனிதனும் உண்டு. ஆனா அல்லாஹ் மனிதனுக்கு இந்த பொறுப்பு, இந்த அமானத்தை எடுத்து காட்டினது அல்லாஹ் சொல்லல. சொல்ற வானங்களுக்கும், பூமிக்கும், மலைகளுக்கும் தான் நாங்க எடுத்து காட்டினோம். ஆனா அவைகள் அதனை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுத்துட்டது, பயந்துட்டது. இடையில ஒரு படைப்பு நான் எடுத்துக்கொள்றேன் என்று சொல்லுது. இடையில ஒரு படைப்பு நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த படைப்பு அதனை எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை அறியாம இருக்கிறதால தங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. துல் ஜஹல். எந்த விஷயத்துல மனுஷன் அறிவு இல்லாம இருக்கிறானோ, விளக்கம் இல்லாம இருக்கிறானோ, தெளிவு இல்லாம இருக்கிறானோ, அந்த விஷயத்தில் அவன் தவறு செய்வான். அந்த விஷயத்துல அழிவை ஏற்படுத்துவான். அந்த விஷயத்துல மனுஷன் நாசமான வேலைகளை ஏற்படுத்துவான், தனக்கு தீங்கிழைத்துக் கொள்வான். அதுதான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லவாறு இன்னொரு விஷயம். இந்த அமானத் விஷயத்தை ஒரு பகுதியில வச்சுட்டு அல்லாஹ் இந்த விஷயத்துல உணர்த்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, மனிதன் எந்தெந்த விஷயத்தில எல்லாம் தெளிவில்லாம, விளக்கம் இல்லாம, அறிவில்லாம இருக்கிறானோ அந்த விஷயத்தில எல்லாம் அவன் தவறு செய்வான், கோளாறுவான். அவனால் ஒரு பெரிய நாசம் ஏற்படும். அதால் அவன் தனக்கே அழிவையும் ஏற்படுத்திக் கொள்வான் என்றதான் உண்மை. அது நீங்க ஒவ்வொரு விஷயத்துல பார்க்கலாம். மனுஷன் எந்த விஷயத்த விளங்கி கொள்வானோ அதை லேசா செய்வான், அழகா செய்வான், அதுல நல்ல விளைவுகளை தருவான். எந்த விஷயத்தை அவன் விளங்காம செய்தானோ அதுல அழிவை ஏற்படுத்திக் கொள்வான், நாசத்தை ஏற்படுத்திக் கொள்வான், அதுல தவறு விடுவான். அது எங்களுக்கு பொதுவாக லேசாக விளங்குற விஷயம். ஒரு மனுஷனுக்கு டிரைவிங் தெரியாட்டி அவன் டிரைவிங்க தெரிஞ்சு கொண்டு ஒரு வாகனத்தை செலுத்துறதுக்கும்,
தெரியாம அந்த இடத்திலிருந்து அவன் வாகனத்தை செலுத்த போறதுக்கும் இடையில விளைவுகள் எங்களுக்கு விளங்கும், என்ன நடக்கும் என்று. அது மாதிரி ஒரு மனிதன் நோயும் தெரியாம மருந்துகளும் தெரியாம அவன் வைத்தியம் செய்ய போனா அது என்ன விளைவு எங்களுக்கு கிடைக்கும் என்றது தெரியும், முடிவு என்ன வரும் என்றது. சரி, ஒரு சாதாரண விஷயத்துல கூட பாருங்க, நாங்க யார்கிட்ட எங்கட வீட்டுல நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு வைபவத்துக்கு 10-100 சகான் சமைக்கணும் என்றா நாங்க தேடுறது நல்லதொரு சமையலாளர். சமையலே தெரியாதவராட்ட அப்படி தூக்கி கொடுக்க மாட்டோம். அப்படி செஞ்சா கொடுத்தா என்ன விளைவுகளுக்கு கிடைக்கும் என்றது தெளிவா தெரியும். அல்லாஹ் சொல்லவார், மனுஷனுக்கு உணர்த்தவார் ஒரு விஷயம், மனுஷன் எடுத்துக்கொள்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அத மிக தெளிவாக அவன் விளங்கல்லாட்டி, மிக தெளிவாக அவன் அறிஞ்சு கொள்ளாட்டி அவன் தவறு செய்வான். அது ஒரு அழிவை கொண்டு வந்து தரும். அதால ஒரு பெரிய நாசம் அவனோட வாழ்க்கைக்கு பின்னால கிடைக்கும் என்றதுதான் அல்லாஹ் இங்க உணர்த்தவார இன்னொரு செய்தி. நாங்க அந்த செய்திக்கு போக இங்க இல்லை. வானங்கள், பூமி, மலைகளுக்கு அல்லாஹ் ஒரு அமானத்தை எடுத்து காட்டினால் அதுகள் எடுத்துக்கொள்ள ரெடி இல்லை. இடையில ஒரு படைப்பு நான் எடுத்துக்கொள்றேன் என்று வருகிறது. அதான் எங்கட பாசையில சொல்றேன்டா, வாரி போட்டுக் கொள்றேன். எங்கட பாசையில இருந்தா வாரி போட்டுக் கொள்றேன், சும்மா அள்ளி கட்டி கொள்றேன். இது மாதிரி மனுஷன் என்ன செஞ்சான்டா, இடையில போய்த்து நான் அதனை சுமந்து கொள்றேன். அல்லாஹ் சொல்றான், அவன் சுமந்துட்டான், ஆனா அதை பற்றி அறியாம இருக்கிறான். அதால் அவன் தனக்கு தன் வாழ்க்கைக்கு அநீதியை ஏற்படுத்திக் கொள்றான். இந்த அமானத் என்ன என்றதான் என்கிற கேள்வி. இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை எங்கட கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு அதை என்னன்னு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துய்யத்துல் லா ஈமான லிமன் லா அமானத லஹு. முதலாவது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாரிடம் அமானிதம் இல்லையோ அவர்கிட்ட ஈமானே இல்லை. ஈமான் இல்லைன்னா அவர் மூமின் அல்ல, அவர் முஸ்லிம் இல்லை. ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க, ஈமான்ட மிகப்பெரிய அடையாளம் அவர்கிட்ட அமானத் இருக்கும். அமானத் இருக்கிறவர்கிட்ட ஈமான் இருக்கும். சரி, நாங்க தொழிலாத்தான ஈமான் இருக்குன்னு சொல்றேன், தொழிலாத்தி அவர்கிட்ட ஈமான் இல்லைன்னு சொல்றோம். அதுவும் ஈமான் ஒரு விளைவுதான். ஆனா இங்க ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஈமான் இல்ல, அமானிதம் இல்லாதவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி. இன்னொரு செய்தி சொல்றாங்க, இதா புய்யத்துல் அமானா ஃபந்ததிரிஸா. அமானிதம் வீணடிக்கப்பட்டான், அமானிதம் பால்படுத்தப்பட்டான், அமானத்தை அலட்சியம் செய்தான், அமானிதம் பற்றி கரிசனை இல்லாட்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது மறுமையிட அடையாளங்கள் உண்டு. நீங்க மறுமை எதிர்பாருங்க. சரி, மறுமை எதிர்பாருங்க என்ற பொருள் என்ன? உலகத்தில அழிவுடன், உலகத்துல அழிவு, உலகத்துல நாசம், சீரழிவு என்றா அதோட பொருள் என்னென்றா அமானத் பால்படுத்தப்பட்டிருக்கி, அமானத் மோசடி செய்யப்பட்டிருக்கு என்று பொருள். இது இன்னொரு செய்தி. செய்திகளோட பாரதூரத்தை நாங்க வெயிட்ட விலை கொள்ளணும். அமானத் பற்றி இன்னொரு செய்தி ஒன்று இருக்கு, அதையும் வேற காலத்துக்கு எடுத்துக்கொள்ளும். அந்த செய்தி என்னன்னா, ஹுதைஃபத் இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இன்னொரு செய்தி. ஹுதைஃபத் இப்னு யமானியை பத்தி நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எப்படி?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில முக்கியமான செய்திகளை ஹுஸைஃபத் இப்னு யமானிட்ட தான் சொல்லுவாங்க. அப்படியான ஒரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, சமூகத்தில் உள்ள இறை துரோகிகள், சமூகத்தில் உள்ள இறை துரோகிகள், ரைட், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களுடைய பேர் பட்டியலை ரசூலுல்லாஹ் ஹுதைஃபத் இப்னு யமானிட்ட கொடுத்திருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சமூகத்தில் உள்ள இறை துரோகிகள், சமூகத்தில் உள்ள முனாஃபிக்குகள், நயவஞ்சகர் வந்திருந்தா உடனே விலை கொள்வாங்க, இவர் ஒரு மூமின் முஸ்லிம் மரணித்திருக்கிறார். ஹுதைஃபத் இப்னு யமானி அந்த இடத்துல இல்லாட்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நினைச்சு கொள்வாங்க மரணிச்சவர் ஒரு முனாஃபிக். அப்ப இப்படி இருக்கிற நேரம் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹுதைஃபத் இப்னு யமானியை சந்திச்சு கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்கள்கிட்ட முனாஃபிக்குகளுடைய பெயர் பட்டியலிடப்பட்ட நாகரீகம் ஏண்ட பேரு இருக்கான்னு சொல்லுங்க. நாங்க பேத்து எப்படி கேட்போம், அதுல யார் யார் இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லி இவரும் இருக்காது கேட்போம். ரசூலுல்லாஹ் மறந்து கொடுத்தவரை அவரையும் போடுங்கன்னு சொல்லுங்க என்று சொல்லுவோம். இதுதான் நாங்க மறந்து போறதையும் ஞாபகப்படுத்தி லிஸ்டே கொண்டு வருவோம். ஆனா உமர் ரலியல்லாஹு அப்படியால ஏண்ட பேரு இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அந்த ஹுதைஃபத் இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அமானத் பற்றி ஒரு செய்தி சொல்றாங்க. எப்படி என்றால், அல்லாஹ் மனுஷனை படைச்சு மனுஷன் ஆள் மனசுல முதலாவது அமானத்தை வச்சான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மனிதன் அல்லாஹ் படைச்சு மனிதன் ஆள் மனசுல உள்ளத்துல அடி மனசுல அமானத்தை அல்லாஹ் வச்சான். பிறகுதான் குர்ஆன் இறக்கினான். பிறகுதான் குர்ஆன் இறக்கினான். குர்ஆனையும் சுன்னாலையும் இருந்து அந்த அமானத்தை என்னன்றத நாங்க விளங்கி கொண்டோம் என்று அவர் சொல்றார். சொல்லிட்டு சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த அடி மனசுல வச்ச அந்த அமானத் எழுப்பப்படும், இல்லாம போகும், குறையும் என்று சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்ப எழுப்பப்படும் எப்ப குறையும் என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் ஒரு சபைக்கு வருவான். சரி, திடீரென்று ஒரு ஜோஸ் ஒன்று வரும். அந்த ஜோஸ்ல அவன் ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்வான். அப்ப பொறுப்பெடுக்கிற நேரம் அல்லது ஒரு அமானத்தை எடுக்கிற நேரம் நெக்ஸ்டுக்கு வேலையோ சாமனையோ எடுக்கிறல்ல, அன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு உணர்வு தான் கிடைக்கிற, இதை நான் எடுத்து செய்தேன் என்ற ஒரு உணர்வு தான் கிடைக்கும். அதுக்கு நான் பொறுப்பு அல்லது நான் இதை ஏற்றுக்கொள்றேன் என்று எடுத்துட்டு போவார். வைத்து ஒரு நாள் படுத்தெழுப்புவார். தூங்கினா அந்த உணர்வு எழுப்பப்படும். தூங்கினா அந்த உணர்வு எழுப்பப்படும். அடுத்தடுத்த நாளையிலையும் அந்த அமானத்தை அவர் நிறைவேற்றாமல் இருந்தா தொடர்ந்து ஒவ்வொரு நாள் கழிய ஒவ்வொரு நாளும் எழுப்பப்பட்டு அது குறைஞ்சி அப்படியே மங்கி, அதான் எழுப்பப்பட வேண்டும். முதலாவது குறைந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உடம்புல ஒரு நெருப்பு பொறி பட்டா, ஒரு நெருப்பு பொறிய உடம்புல பட்டா டக்கண்டு உணர்வு, ஒரு சுள்ளண்டு ஒரு உணர்வோடு வருமே, அது போல முதலாவது இருக்கும். குறவு அப்படியும் இருக்காது. இதுதான் அந்த அமானத் வைக்கப்பட்டு அப்படியே குறையுதுன்றத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சரி, இந்த அமானத்துக்கு மிக முக்கியமான ஆழமான கருத்துக்கள் விளக்கங்கள் இருக்கு. அதுல ஒன்று பொறுப்புணர்வு. என்ற விஷயம். இந்த பொறுப்புணர்வு மனுஷர்களுக்கு இருக்கா இல்லையா, அல்லது இப்படி ஏதாவது பயானுகள் பண்ணி உபதேசங்கள் செஞ்சு மோட்டிவேட் பண்ணி தூண்ட வேண்டிய ஒரு சாமானா, அல்லது கோர்ஸுகள் நடத்தி வர வைக்க வேண்டிய சாமானா, இல்லாத ஒரு விஷயமா இந்த பொறுப்புணர்வு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது மனுஷன்ட்ட இல்ல,
எனவே இது ஒரு கோர்ஸ் நடத்தி வர வைக்க வேண்டியது அப்படியா? அல்லது இது மனுஷன்ட்ட இல்ல, ஒரு பெரிய ஒரு மோட்டிவேட்டரை கொண்டு வந்து தூண்ட வேண்டிய உண்டு அப்படியா? இல்ல, இது மனுஷன்ட்ட இருக்கிற ஒரு விஷயம், மனிதன் இயல்புலேயே இருக்கிற ஒரு விஷயம். சுமந்து கொள்றன்றது, ஏற்றுக்கொள்றன்றது, எடுத்துக்கொள்றன்றது மனுஷன்ட்ட இருக்கிற இயல்பு உண்டு. பொறுப்பு உணர்வு எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு பொறுப்பு இல்லை? இன்றைக்கு பொறுப்பு எல்லாருக்கும் இருக்க கூடாது. பொறுப்பு இல்லாதவங்க யாரும் இல்லை. ஆனா இப்படி ஒரு கதை செல்ற இல்லையா? வீட்டுல வாப்பா ஒரு வயசுக்கு வந்த ஒரு மகன் ஸ்கூலையும் முடிச்சுட்டு வீட்டுல சும்மா படுத்து எழுப்பினா வாப்பா வீட்டுல ஒரு சட்டம் போடுவார், இவனுக்கு பொறுப்பு இல்லை, இவனை வச்சுக்கிட்டு தின்ன கொடுக்கிறதே பெரிய பாவம். இப்படி ஒரு செய்தி செல்றா செல்றா, அது சரியா? சரியா பிழையா? இல்லாட்டி அது பழக்க தோஷத்துல வருகுதா என்ன? வீட்டுல இன்னைக்கு வாப்பா மகனை பார்த்து செல்றது வளர்ந்து வந்தா ரைட், எரிச்சலோட கஷ்டத்தோட செல்லுவார். அவரு காலையில் எழுந்தா அவருக்கு தண்ட வியாபாரத்தை கடைய பார்க்கணும், அதோட அவருக்கு சுமை பொறுப்பு. ஆனா மகன் வளர்ந்துட்டார், ஆனா தண்ட இந்த பொறுப்புல கொஞ்சமாலும் ஒரு பங்கெடுக்கிறான் இல்லை, ஒரு லீவு நாளையாலும் வந்து சப்போர்ட் செய்தான் இல்லை, சப்போர்ட் ஆயிருக்கிறான் இல்லை. ரைட், தனக்கு கொஞ்சம் மங்களிகள் அசையெல்லாம் இருக்கு. வாப்பத பொறுப்ப வாப்ப சுமந்து கொண்டு, தொழில் என்று சுமந்து கொண்டு, அவர பொறுப்புல கொஞ்சத்தை மகனும் சுமந்து கொள்ளணும் என்று எதிர்பார்க்கிறாரு. ஆனா மகன் அதுக்கு ரெடி இல்லை. வாப்பட பொறுப்புல கொஞ்சத்தை சுமந்து கொள்ளணும் என்ற உணர்வு அவன்கிட்ட இல்லை. ஆனா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அவன் இந்த உலகம் தலை கீழாக பிறந்தாலும் அவனுக்கு தெரியும் நான் எத்தனை மணிக்கு எழும்போடும். வீட்டுல உடுக்கிற அவ்வளவு பேரு காலையில இருந்து 10 மணி அங்கிட்டு கத்தினாலும் அவன் 10 மணி போறோம் எழுப்புறா, 10 மணி போறதா எழுப்பும். அது அவன் பொறுப்பு. அவன் அதுல சீரியஸா இருப்பான். எத்தனை மணிக்கு அவர் தந்த கூட்டாளிமாரோட வெளியில போகணும் என்றது அதுல வெரி கிளியர் அடிப்பார். அந்த டைமுக்கு அவர் வெளியில போவார். சரி, என்னென்ன நாளையில எத்தனை மணிக்கு அவர் கிரவுண்ட் இருக்கணும் பர்ஃபெக்டா செய்வார். அவன் சுமந்தத்தை தான் அவன் கவனிப்பான். இன்னும் யாரும் சுமந்தத்தை எப்படி சுமக்கிறார்? நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்றப்ப வேண்டாம், ஏண்ட சுமையில அவன் கொஞ்சம் எடுக்கலாட்டி பொறுப்பு இல்லை. அப்படி அல்ல, பொறுப்பு இருக்கு அவனுக்கு. அந்த அவன் சரியோ பிள்ளையோ அவன் சுமந்தத்துல கவனமா இருப்பான். சரி, அப்ப இருக்கி வீட்டுல உம்மா தந்த ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொம்புல புள்ள பார்த்து பொறுப்பு இல்லைன்னுவான். இவருக்கு பொறுப்பு வருகிறது இல்லை, இப்ப விளங்காது, போன வந்த இடத்துல பட்டுக்குன்னு வார நேரம் விளங்கும். என்னதான் செஞ்சுக்கல போறாவோ தெரியா என்று சொல்லுவாங்க. அப்படி என்ன பொறுப்பு இல்லையா? பொறுப்பு இல்லையா? ஒரு தாய்க்கு வீட்டுல வெடிஞ்சா கொஞ்சம் பொறுப்புகள் இருக்கு. தந்த பிள்ளைகளை எழுப்பாட்டி ரெடி பண்ணி டைம் ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அதுகளுக்கான சாப்பாடுகள் ரெடி ஆக்குவோம், ஆக்குவோம், அரைக்கும். இங்க துணிகள் இருக்கும், கணவன் பிள்ளைகள தண்டை எல்லாம் துவைக்க வேண்டிய வேலை இருக்கு, பொறுப்பு. வீடு வாசலை சுத்தம் பண்ணணும், இதெல்லாம் பொறுப்பு. அவ பார்க்கிறா மகள் ஒரு வயசுக்கு வந்தா இந்த வீட்டுல நான் எடுத்துக்கொண்டு இந்த தலையில் இருக்கிற நானே செய்ய வேண்டும் என்று இருக்கிற அந்த விஷயங்கள்ல மகள் கொஞ்சத்தை சுமந்து கொள்ளணும், எடுத்துக்கொள்ளணும் என்றுதான் அவ அதை எடுத்துக்கொள்ள ரெடி இல்லை. மகளும் அப்படித்தான். எத்தனை மணிக்கு எழும்புற இடத்துல கவனமா இருப்பா, எப்ப எல்லாம் போனை பார்க்கணும், செக் பண்ணணும் பாப்பா. திடீரென்று ரெடி ஆகிக்கொண்டு வாரம் போயிட்டு அது வரைக்கும் வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு தெரியா, எங்க போறேன்னு கேட்டா
திருப்பி செல்லுவா. உங்களுக்கு தெரியதா இன்றைக்கு சனிக்கிழமை நான் வளமை எங்க போறேன்றது. கூட்டத்தோட போவா, எத்தனை மணிக்கு போவா, எத்தனை மணிக்கு வருவா, யாரோட பழகுவா, யாரோட பேசும், அந்த விஷயத்துல கவனமா இருப்பா. அது அவ சுமந்து கொண்டது, அவ சுமந்து கொண்டதுல அவ கவனமா இருப்பா. பொறுப்பு இல்லை என்று உண்மை சொல்றதுக்கு காரணம் என்ன? எந்த பொறுப்பு இல்லை? உம்மட பொறுப்புல கொஞ்சம் தடுக்கல. பொறுப்பு சரி, எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. உழைக்கணும், சம்பாதிக்கணும், தேடணும், வீட்டுட விஷயங்களை கவனிக்கணும், எவ்வளோ விஷயங்கள் இந்த பார்க்கணும், கேட்கணும், ஆக்கணும், அரிக்கணும், தின்ன கொடுக்கணும், பயணம் போகணும். ரைட்? இது எங்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த உணர்வு இருக்கு. முஸ்லீம் அல்லாதவருக்கு உழைக்கணும் என்ற பொறுப்பு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. எங்களோட அந்த விஷயத்துல கவனமா இருக்கிறாங்க. 4 மணிக்கு வந்து ரெடி ஆகும் நாங்க தொழில் போறது. திருமணம் முடிச்சு ஒரு குடும்பத்தை அவங்க பொறுப்போட எடுத்தில்லையா? முஸ்லீம் அல்லாதவங்க எடுத்திருக்கிறாங்க. புள்ளகளை ஆளாக்குறதுக்கு அவங்களை படிக்க வைக்கணும், அவங்களை ஆளாக்கணும் என்ற விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கிறாங்களா இல்லையா? கவனமா இருக்கிறாங்களா இல்லையா? செய்யறாங்களா இல்லையா? ஆளாக்குறாங்களா இல்லையா? சில நேரம் ஒப்புட்டு எங்களை விட நல்லா இருக்கிறாங்க. எந்த விஷயத்துல? அந்த பொறுப்புல. பொறுப்புணர்வு இருக்கு. பொறுப்புணர்வு மனுஷன் என்ற வகையில் எல்லாத்தையும் இருக்கு. ரைட்? நாங்க இன்றைக்கு ஒரு எங்களோட வீட்டுல எங்களோட வைஃபுக்கு கொஞ்சம் ராகத் குறவு, சுகம் இல்லை, ஒரு 5-6 நாள் வீட்டுல சமைக்கல வச்சுக்கோங்களேன், ஆக்கல்ல, ஈமான் இல்லாம பேத்துருமா? ஈமான் இல்லாம பேத்துருமா? ரசூல சொல்றாங்களே, நான் ஈமான நிமல்ல அமானத்துல யார்ட்ட அந்த பொறுப்புணர்வு இல்லையா? ஈமான் இல்ல. அப்படின்னா வீட்டுல சமைக்கல்ல, ஆக்கல்ல, 5 நாள், ஒரு கிழமை, ஒரு மாசம் ஆக்கல்ல, ஈமான் குறைஞ்சிருமா? ஈமான் குறையாது. கடையில திண்டா ஈமான் குறையாது. உங்களுக்கு ஏதோ ஒரு சுகம் இல்லாம வந்துட்டு நீங்க நாள்ல கடையை மூடிட்டீங்க, கடை திறக்கல, அல்லது கடைக்கு போகல, தொழிலுக்கு போகல, மர்மம் வந்துருமா? மர்மம் வந்துருமா? இதெல்லாம் நாங்க எங்களோட ஈமாண்ட விளைவாக அல்லது மறுமை எச்சரிக்கையாக அந்த பயத்துல செய்த பொறுப்புகளா? இல்ல, எங்களோட இயற்கையில இயல்புல எங்கள்கிட்ட இருக்கிற தூண்டுதல். முஸ்லிம் அல்லாதவங்க இந்த குடும்ப பொறுப்புல புள்ளகளை வளர்த்து ஆளாக்குறது எல்லாம் ஈமாண்ட விளைவா? நான் ஈமான நிமல்லாம அமானத்தனம் அல்லது வானங்கள் பூமி சுமக்க மறுத்த பொறுப்புல அடிப்படையில அவங்க அதை சுமந்திருக்கிறாங்க? இல்ல. சரி, அப்படி என்றா வானங்கள் பூமி சுமக்க மறுத்த அமானிதம் என்ன? ஈமான் இல்லாம போற அமானத் எது? மறுமையோட அடையாளமாக அல்லாஹ் தூதர் முன் வச்சிருக்கிற அமானத் என்ன? நாளுக்கு நாள் எங்களோட உள்ளத்திலிருந்து எழுப்பப்பட்டு இல்லாம போயிட்டு அல்லது அந்த அறியாத்துல எங்களோட வாழ்க்கையை நாங்க எங்க கொண்டு போறோமோ தெரியா, விடியுது, அந்திப்படுது, நாள் முடியுது, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு போறோம், நல்லது நடக்குது, தீமை நடக்குது, எப்படியோ காலம் ஓடுது. எங்களோட உள்ளத்திலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிற அந்த அமானிதம் என்ன? வானங்கள் பூமி மலைகள் மறுத்த பொறுப்பு என்ன? என்னவா இருக்கும்? உங்களோட கவனத்துக்கு என்ன வருகிறது? வானங்கள் பூமி மலைகள் சுமக்க மறுத்த அந்த அமானத்து என்ன? அந்த பொறுப்புணர்வு என்ன? அவங்க சுமந்தத்துல கவனமாத்தான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க சுமந்தத்துல சரியான கவனமா இருக்கிறாங்க. எதுல கவனம் இல்லை? எதுல கவனம் இல்லை? எதை சுமக்கலையோ அதுல அவங்களுக்கு கவனம் இல்லை. எதை அவங்க சுமக்கலையோ அதுல என்ன இல்லை?
சீரியஸ் இருக்காது. அப்ப இது என்ன ஈமாண்ட விளைவா? ரசூலுல்லாஹ் இவ்வளவு சீரியஸா சொன்னாலே குர்ஆன் இந்த வசனம் முன் வச்சிருக்கிற இந்த விஷயம் உண்மையிலே ஆகா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கவனத்துல சிந்தனையில என்ன படுது? என்ன படுது? அல்லது இப்பதான் என்னமோ பட பாக்குதா? எங்கட கவனத்துக்கு இப்பதான் என்னமாலும் பட பாக்குதா, இல்லாட்டி வானங்கள் பூமி மலைகள் மறுத்துட்டுது, மனிதன் எடுத்துக்கொண்டான். மனிதனுக்கு அல்லாஹ் எடுத்து காட்டவே இல்லை. எங்கட பாசல சொல்றேன்டா சும்மா அந்த வாரி போட்டுக்கொள்ற, அள்ளி போட்டுக்கொண்டு மல்லு கட்டி மாரடிச்சு டென்ஷன் ஆகி சரி அது புறவு அழுது பிரட்டி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் மேசி இல்லையா? இதுதானே எங்கட வாழ்க்கையில் நடக்கிற. நான் மட்டுமா இருக்கிறேன், என்னைய விட்டா என்ன இது புறவு, இது உங்களுக்கு தேவையாண்டல மத்த ஆட்கள் கேட்கறதுக்கு இப்படி எல்லாம் வருகிறது தானே. இது என்ன, இது நோயா இல்லாட்டி பிரச்சனையா, இது சரியா? அல்லாஹ் மனிதன் தேடிக்கொண்டான் ஆனால் அறியாமல் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அறியாமல் இருந்தா தவறு செஞ்சு கொண்டே இருக்கும். எங்கட ஒவ்வொரு செகண்டும் இந்த விஷயத்தை பத்தி தெரியாட்டி விளங்காட்டி எங்கட ஒவ்வொரு நிமிடமும் வேஸ்ட், அழிவை நோக்கி போகுது என்றுதான் போடும். என்ன அந்த அமானத்? வானங்கள் பூமி சுமக்க மறுத்தது. எங்கட ஈமாண்ட அப்ப வானங்கள் பூமி மலைகள் சுமக்க ஏற்றுக்கொள்ள மறுத்த அது பயந்த இந்த அமானத்து என்ன என்றா எங்களோட வாழ்க்கை ஒரு அமானத்தான். எங்களோட வாழ்க்கை அமானத். ஏந்த இந்த வாழ்க்கையை நான் கடைசியில இறுதியில எங்க கொண்டு போய்த்து வைக்க போறேன்? சுவர்க்கத்திலா அல்லது நரகத்திலா? இது மிகப்பெரிய பொறுப்பு, அமானத். வானங்கள் பூமி மலைகளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. மௌத்தாகினத்துக்கு பிறகு எங்க போகணும் என்ற பிரச்சனை
வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளல. மனிதன் எடுத்துக்கொண்டான். என்ன எடுத்துக்கொண்டான்? என்ற மரணத்துக்கு பின்னால என்னை நான் எங்க கொண்டு போய்த்து வைக்கோம்? சுவர்க்கத்தில நரகத்தில? இந்த வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். மௌத்துக்கு பின்னால் எங்க கொண்டு போய்த்து வைக்கிறேன்? இது மிகப்பெரிய பொறுப்பு. ஏண்ட வாழ்க்கைய நாளைக்கு சொர்க்கத்துல கொண்டு போய்த்து வைக்கிறதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, யாருக்கும் அதிகாரமும் இல்லை, யாருக்கும் அது செய்யவும் வேண்டாம். என்ன பெற்றெடுத்தவங்களுக்கும் அது செய்யலாம், நான் பெற்ற பிள்ளைகளுக்கும் அந்த வேலை செய்யலாம். சரி, என்னோட இரத்த உறவுகளுக்கும் அந்த வேலை செய்யலாம், என் இயக்கத்துக்கும் அந்த வேலை செய்யலாம். ஜமாத்துகளுக்கும் அந்த உரிமை கிடையாது. இந்த அளவு கண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த மகள் ஈரல் கொழுந்து என்று வர்ணிச்சன். அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் அதிகமாக நேசிச்ச ஒரு ஆள் தந்த மகள் ஃபாத்திமா. மகளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மகளே, உலகத்துல ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு, என்னால முடிஞ்ச அளவு நான் செஞ்சு தரேன். இந்த சக்திக்கு அப்பால வேலாம், ஆனால் உன்னுடைய மறுமைக்கு நான் பொறுப்பல்ல. உங்க மௌத்துக்கு பின்னால் மறுமைக்குரிய பொறுப்பு நான் இல்லை. அந்த விஷயத்தை நீ பார்க்கணும். அப்ப இந்த உணர்வு எங்களோட உள்ளத்துல எப்படி இருக்கு? எங்களோட உள்ளத்துல எப்படி இருக்கு? என்ன சுவர்க்கத்துல வச்சு பார்க்கணும் என்ற அந்த பொறுப்புல இருக்கிற நான், எனக்கு ஒரு மனைவி கிடைச்சா அந்த மனைவியால நான் உலகத்துல சுகம் காண மாட்டேன். அந்த மனைவியால என்ற சுவர்க்கத்தை நான் உறுதிப்படுத்துவேன். என் மனைவியால நான் மறுமையில சொர்க்கத்தை போவோம். என்ற புள்ளகன் அந்த புள்ளகளால நான் அல்லாஹ் தந்த அந்த பாக்கியம், அந்த பிள்ளைகளால நான் நாளைக்கு என்னை சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும். நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், என் உழைப்பால நான் என்னை சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும். என்னை சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும். நான் என்னத்துக்கு ஆட்கள் ஒரு உறவு பாராட்டுறேன்? உறவு பாராட்டுறது ஏதாவது பெற்றுக்கொள்றதுக்கு அல்ல. அந்த உறவை பாராட்டுறதால நான் மறுமையில என்னை சொர்க்கத்துல வச்சு பார்க்க யோசிக்கிறேன். சரி, நீ சொர்க்கத்துல வச்சு பார்க்க. அப்ப என்னை நான் மறுமையில கடைசியில இறுதியில எங்க வச்சு பார்க்க யோசிக்கிறேன்? அல்லது அதை பத்தி எந்த யோசனையும் இல்லை. நாள் கழியுது, அந்திப்படுகுது, எனக்கே தெரிய இப்ப எத்தனை வயசுன்றது. ரைட், திடீரென்று மௌத்தா போனா நான் எங்க என்னைய குளிப்பாட்டி காப்பாட்டு கொண்டு போய் வச்சிருவாங்க, அது பூரா என் ஹால் என்னமோ எனக்கு தெரியா, அதை பத்தி யோசனையே இல்லைன்னு சொல்லி வாழ்றோமா? அல்லது என்னைய சொர்க்கத்துல கொண்டு போய்த்து வச்சு பார்க்கிறது யாருக்கு பொறுப்பு? மற்ற எல்லாத்தையும் விடுங்க, சுமக்கிறத விட்டுருங்க. நீங்க உங்களை சொர்க்கத்துல வச்சு பார்க்கணுமாக இருந்தா, அதுதான் உங்களோட பொறுப்பாக இருந்தா, இந்த உலகத்துல நீங்க எடுக்கிறது அத்தனையாலையும் எங்க போக யோசிப்பீங்க? எங்க போக யோசிப்பீங்க? ஏலாண்டுவீங்களா? கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்ணுவீங்களா? இதுவான வானத்துக்கு பூமிக்கு அந்த பிரச்சனையே இல்லை. எங்க போறது? வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்க போற பத்தி மௌத்தா போனதுக்கு போற எங்க போறன்றது பிரச்சனையே இல்லை. அது ஏலாடிட்டு அந்த பிரச்சனை யாராவது போட்டுக்கொண்ட மனுஷன். இப்ப எங்க போறோம்? எங்க போறோம்? மௌத்தா இல்ல, நான் எங்க போய் நிற்பேன் என்ற மாதிரி விளங்குது. நான் மௌத்தா எதை வச்சு சொல்லுவோம்? நான் செய்த வேலைகள், எடுக்கிற விஷயங்கள், நான் பேசுற விஷயங்கள், நான் இங்க செய்ததுகள், இதுகளை வச்சு செல்லணும். நான் மௌத்தாகினா எங்க நிற்பேன்? எங்க நிக்கிற எங்க நிற்பேன் மாதிரி விளங்குது. எங்க நிற்பேனோ தெரியும். சூரகத்திலேயும் இல்லை, நரகத்திலேயும் இல்லை, வேற எங்கேயா நிற்போம் மாதிரியும் விளங்குது. அப்படியா? சரி, எனவேதான்
அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை இருக்கே, இந்த வாழ்க்கை இருக்கே எல்லாத்த விடவும் பெருமதியானது. எங்கட வாழ்க்கை இருக்கியா, அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கை எல்லாத்த விடவும் பெருமதியானது. அத லேசாக யாரையும் கையில கொடுத்து எதிரையும் கையில கொடுத்து வாழ்க்கையை சீரழிக்க மாட்டாங்க. வாழ்க்கையை சீரழிக்க மாட்டாங்க. அந்த வாழ்க்கையில யாருக்கும் கையடிக்க விட மாட்டாங்க. அந்த வாழ்க்கை இன்னொரு திசைக்கு யாரும் எதுவும் எடுத்துக்கொண்டு போறதுக்கு ஏமாந்து போக மாட்டார். இந்த வாழ்க்கையை எங்க கொண்டு வைத்து வைக்கிறவர், சொர்க்கத்துல கொண்டு வைத்து வைக்கணும் என்று சொல்லி முடிவெடுத்துக்கின்ற அந்த உணர்வோட உலகத்துல பணியாற்ற வேலை செய்த, அதுக்காகத்தான் எழும்புறார், அதுக்காகத்தான் போறார், அதுக்காகத்தான் வாரார், அதுக்காகத்தான் உழைக்கிறார், அதுக்காகத்தான் குடும்பம், அதுக்காகத்தான் சமூக பணிகள் எல்லாம். அப்ப அந்த அமானத் எழுப்பப்படுமா, பாதுகாக்கப்படுமா? இப்ப நாங்க எதுக்கு குடும்பம், எதுக்கு புள்ளகள், எதுக்கு சம்பாதிக்கிறோம், எதுக்கு இந்த கொடுக்கல் வாங்க, எதுக்கு இந்த சமூக பணிகள், எதுக்கோ தெரியும், என்னத்துக்கோ தெரியும். எங்களுக்கு அந்த உணர்வு, இந்த வாழ்க்கையை பற்றிய உணர்வு எங்களுக்கு குறையுது, அது தூக்கப்படுகிறது, நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டுது. எங்களுக்கு நாங்க தூங்கினா எங்களை அது எழுப்புதில்லை. தஹஜ்ஜுதுக்கு எழுப்புறதுக்கு போனால் சுபஹுக்கு எழுப்புதில்லை. எந்த உணர்வு? நான் சொர்க்கத்துல நிற்கணும், என்னைய சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும் என்ற உணர்வு ஒரு மனுஷன் இருந்தா அவருக்குள்ள எழுப்பும். அது அவர் எழுப்பும், தொழிலுக்கு மட்டும் இருக்காது. இந்த உலகத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர் தந்த மறுமையில நான் சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும். அந்த வாழ்க்கையில யாருக்கும் கையடிக்க விட மாட்டார். ஏண்டா யாரும் அந்த வாழ்க்கைக்கு நாளைக்கு பதில் சொல்லலாம், பொறுப்பு சொல்ல மாட்டாங்க, வரமாட்டாங்க. இந்த புள்ளகள், மனைவி, மக்கள், பெற்றோர் யாரும் வரமாட்டாங்க. யாருக்கும் அந்த பொறுப்பு இல்லை. ஏந்த வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. என்னைய சொர்க்கத்துல வச்சு பார்க்கிறா, நரகத்துல வச்சு பார்க்கிறாங்க. அன்ஜலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரையும் கூட திருமணம் முடிச்சு வாழணும்னு ஆசைப்பட்டவர் தான். திருமணம் முடிச்சார். ஒரு நாள் அந்த திருமண வந்த வாழ்க்கையில் அவர் சுகத்தை அனுபவிக்கல. 24 மணி நேரம் வாழல. இன்றைக்கு திருமணம் முடிக்கிறார். இரவு நடுநிசையில் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பு வருகிறது. நேற்று கண்ட மனைவி, அதை விட முன்னுக்கு நிற்கிற உண்மையான விஷயம் எதிரிக்கு காணாத அல்லாஹ். எது உண்மை? எது உண்மை? கண்ட வாழ்க்கை சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும் என்று தீர்மானிக்கிறார். நேற்று கண்ட மனைவி அடுத்த நாள் என்ன விடுவா? நான் மௌத்தாகினா விடுவா, அல்லது அவ மௌத்தாகினா என்னைய விட்டு போவா? அதுக்காக நான் இந்த வாழ்க்கையை விடையலாம். நேற்று கண்ட மனைவி விட்டு என்ன சொன்னார்? போறேன், திரும்பி வந்தா கண்டுக்கும். போறேன், திரும்பி வந்தா கண்டு. போனவர் வரல, ஷஹீதாகிட்டார். ஷஹீதாகிட்டார். இன்னைக்கு பேரம் பேத்தி கண்டதுகளே சுபோக்கு வருவதில்லை. நேற்று முடிச்சதுகள் வருமா? பேரம் பேத்தி கண்டதுகளே கஷ்டம். நேற்று முடிச்சதுகள் வருமா? இல்ல, வரமாட்டாங்க. எனவே ஷஹீதான அல்லாஹ் தூதர் காண்கிறார். சொர்க்கத்தை நோக்கி அவர் அழைச்சு கொண்டு போறத எந்த கண்ணை வச்சு பார்க்கணும் யோசிச்சார். ஒரு மனுஷிட்ட வச்சு பார்க்கணும் யோசிச்சாரா? அந்த இன்பத்துல வச்சு பார்க்கணும் யோசிச்சாரா? எங்க வச்சு பார்க்கணும் யோசிச்சார்? தன்மையை சொர்க்கத்துல வச்சு. அதுக்கு யாரு பொறுப்பு? அஞ்சலோட வாழ்க்கைக்கு யாரு பொறுப்பு? அஞ்சல தான் பொறுப்பு. நேற்று கண்ட மனுஷிக்காக அந்த வாழ்க்கையை உடையலாம், அந்த வாழ்க்கையில கையடிக்க உடையலாம். கவனமா இருந்தாங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ், தாய்க்கு இருந்த ஒரே ஒரு மகன், தாய்க்கு இருந்த ஒரே ஒரு மகன், ரொம்ப வசதி. அந்த தாய்க்கு இருந்த பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? அஞ்சலாவை அழகாக உடுத்தி தங்க ஆபரணங்கள் எல்லாம் அணிவிச்சு பாதையில் அப்படியே விட்டு அவருக்கு பின்னால் ஒரு படையே போகும்.
அதை பார்த்து ரசிச்சு பொழுதுகளை கழிக்கிறவன் ஹன்சலாட உம்மக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம், வசதிய. அப்ப ஒரு முறை ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றான் ஹன்சலா, இந்த சாதி அபி வக்காஸ். ஆனா உம்மக்கு சொல்லல, ஏண்டா உம்மக்கு சகிச்சு கொள்ளல, என் மீது உள்ள அன்பால அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு டைம் வந்து அவங்களே விலை கொண்டு விட்டுட்டாங்க. எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க, உங்களோட மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வோட இருக்கிறார், உங்களுக்கு தெரியறாங்க. உண்மை சொன்னா அப்படி இல்லை, என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன். இருந்தாலும் ஒரு உறுத்தல் ஒன்றைக்கு ஆட்கள் செல்றது உண்மையை தெரியாது. அப்ப ஒரு நாள் ரசூலுல்லாஹ்வோட தொழுது கொண்டிருக்கிறத கண்டுட்டாங்க. அப்ப பெரிய ஆவேசம், வீட்டுக்கு வந்தாங்க எரிச்சலோடு, வாசல்ல உட்கார்ந்தா, சாவு வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. வார வந்ததோட நில் என்றாங்க, நின்றாங்க. நீ முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டியாமே? ஆமாம் சொன்ன. விடும் முடியாது, விடும் முடியாது, நீ உடனே வேண்டாம். இந்த குடும்பத்திலிருந்து வார அவ்வளவு விஷயங்களும் இந்த நிமிஷத்தோட நிப்பாட்டிப்படும். அவ்வளவு வசதி, அவ்வளவு வசதி எல்லாம் உனக்கு கிடைக்காது. சூழலை போய்த்தா என்ன நடக்கும்? ஒரு நேரத்துக்கு தின்ன அடுத்த நேரம் தின்ன கிடைக்கும் போது சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, நிம்மதியா படுக்கிறதுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லை, மாத்தி உடுத்துறதுக்கு உடுப்பு இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு அப்படி ரசூலுல்லாஹ்வோட திண்ணை தோழர் இந்த மாதிரி கிடைச்சா பாஞ்சு தின்னோடும், இல்லாட்டி இல்லை. என்ன இருக்கு, என்ன இருக்கு? ஆனா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிட்டு, இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைச்சிட்டு, இந்த வாழ்க்கையை நான் எங்க கொண்டு போய் வச்சு பார்க்கணும். இப்ப தாய் தன்னுடைய பாசத்தால இந்த வாழ்க்கையோட போராடுறான். விடணும் முடியாது, இது ஒன்றும் கிடைக்காது, பரவாயில்லை போயிட்டான். போனவர் வரவே இல்லை. தாய் என்ன செஞ்சாண்டா, அந்த நிமிஷத்துல இருந்து சபதம் எடுத்து பசி இருக்கியா, அந்த அன்பை வச்சு திருப்புவோம். தாயோட அப்படி அவர் பாசம், தாயும் அப்படி பாசம். நாளுக்கு நாள் போகுது, உண்ணாம குடிக்காம இருந்து அவரோட உடம்பு எல்லாம் நழுவி கடைசி கட்டத்துக்கு போறான். அப்ப மக்கள் பேசி சொன்னாங்க, சகதே இந்த நேரத்திலேயாலும் ஒரு உமா கொஞ்சம் வந்து பார்த்துட்டு போறேன். எல்லாரும் நினைச்சாங்க தாய் பாசத்தால வந்து பார்த்தா இதை விட்டுருவாரு. இது பாக்குறான், கண்ணெல்லாம் கலங்கி கண்ணீர் ஊத்துது. பெத்த தாய் இருக்கிற கோலம் சாதாரண விஷயம் அல்ல, வாழ்க்கையோட போராடுறா. இந்த வாழ்க்கையை நான் அதுக்காக விட்டு கொடுக்கலாம். நாளைக்கு ஏந்த தேதிக்கு ஏந்த பிரச்சனைக்கு தீர்வாக உண்மை வரப்போறதில்லை. என்ன சொன்னாங்க? கவலையோட பாசத்தோட அல்லாட மார்க்கத்தில் உள்ள பற்றோட நாளைக்கு நான் அல்லாட திருப்தியை பெற்று சுவர்க்கத்துல என்னைய கொண்டு போய் வைப்போம். தாயை பார்த்து சொன்னாங்க, வல்லாஹியா உம்மா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் சொல்றேன், லவ்கானத் லக்கி மியத்து நஃப்ஸன் ஃபதரக நஃப்ஸன் நஃப்ஸன் மா தரக்து தீனி ஹாதா. உங்களுக்கு ஒரு உயிர் அல்ல, 100 உயிர் உங்களுக்குள்ள இருந்து ஒன்றொன்றாக விட்டாலும் இந்த மார்க்கத்தை நான் விட போறல்ல, விரும்பி நான் சாப்பிடுங்க குடிங்க என்று கேட்டார். தாயோட உள்ள பாசத்தில் உள்ள கோளாரா இல்ல, வாழ்க்கைய விட்டு கொடுக்கலாம். அந்த வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு, அந்த வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த அம்மா இன்னைக்கு எங்களோட வாழ்க்கை எத்தனையோ விஷயங்கள் அபகரிச்சுட்டு போகுது. எங்களுக்கு தெரியா, இளமைய போதைகள் அபகரிச்சுட்டு போகுது. எங்களோட வாழ்க்கை இன்னுமோ அபகரிச்சுட்டு போகுது. எங்க நேரத்துல பாழாக்குது. இன்றைக்குள்ள நவீன கருவிகளும் இந்த விஷயங்களும் எங்களை தெரியாமலே எங்களை எங்க கொண்டு போறதே வழங்குது இல்லை. இந்த போன்கள் எல்லாம் எங்களை அதை பத்தி யோசனையே இல்லை. நாங்க இதோட வந்து இதோட மௌத்தாகும் நிலைமையில தான் ஆட்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க. இந்த வாழ்க்கை என்றது ஒரு பெரிய அமானத், பெரிய அமானத். இந்த அடிப்படையிலிருந்து என்னைய நான் சொர்க்கத்துல கொண்டு போய் வைப்போம் என்று வச்சுக்கோங்களேன். நாங்க தீர்மானிச்சிருக்கிறோம். தீர்மானிச்சா இந்த உலகத்துல மரணத்துக்கு முன்னால எங்கட வாழ்க்கைக்கு சுமந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கு. எங்கட வாழ்க்கைக்கு சுமந்து கொள்ள எங்களை எது சுவர்க்கத்துல கொண்டு போய் வைக்கும், எது சுவர்க்கத்தை கொண்டு ஆட்கள் வைக்க மாட்டாங்க, இயக்கங்கள் வைக்காது. ரைட்?
எங்களோட மனைவி மக்கள் வரமாட்டாங்க, எங்களோட தாய் பெற்றோர்கள் பெற்றவங்க வரமாட்டாங்க, யாரும் எங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் விட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் வைக்கும். அப்படி என்றா ஏன் இந்த வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சுமக்கும். தன்னை சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும்ன்றத இந்த மார்க்கத்தை சுமப்பார். இல்லாட்டி மற்றவங்களுக்கு அந்த மார்க்க தேவையில்லை. தண்ட வாழ்க்கைய எங்க போனாலும் பரவாயில்லைன்னு யோசிக்கிறவருக்கு என்னத்துக்கு மார்க்கம்? என்னத்துக்கு மார்க்கம்? மார்க்கம் தேவையில்லை. யாருக்கு மார்க்கம் தேவை? எனக்கு நான் இந்த சொர்க்கத்துல போய் நிற்கணும் என்ற அதுக்குரிய ஒரே வழி அல்லாத மார்க்கம் என்ற வாழ்க்கையில சுமக்கப்படணும். அந்த மார்க்கத்தின் அடிப்படையில தான் மற்றது அவ்வளவு சுமந்திருக்கணும். ஒரு மனைவியை சுமந்திருக்கிறோமா? எதுக்கு? சொர்க்கம் போகணும், மார்க்கத்துக்காக. பிள்ளைகள் கிடைச்சிருக்கா? இவங்களால நான் சொர்க்கத்துக்கு போகணும், என்னால என் மனைவி சொர்க்கத்துக்கு போகணும், மனைவியால நான் போகணும், பிள்ளைகளால பெற்றோர்கள் போகணும், பெற்றோர்களால பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போகணும். போகணுமா? அவங்களுக்கு நாங்க உமா அப்பா இருந்தா எங்களால அவங்க சொர்க்கத்துக்கு போகணும். இன்னைக்கு அப்படி அல்ல. எங்களை பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போகணும். இன்றைக்கு உள்ள பெற்றோர்களை எந்த அளவுக்கு பிள்ளைகள் பராமரிச்சு பாதுகாத்து அல்லாத திருப்தியை பெறவும் யோசிக்கிறாங்க. அந்த யோசனையே இல்லை. எங்களால உங்களுக்கு சேர்த்து வேணுமா? அப்படி இல்லாட்டி இந்த உமா அப்பா யாராலும் வச்சுக்கொள்வாங்கன்னா கரைச்சல் நான் தான் இவ்வளவு காலம் வச்சுக்கொள்றேன், மற்றவங்க அந்த யோசனையே இல்லையே பாப்பா. அப்படி என்ன பொருள்? சொர்க்கத்துல தன்னை கொண்டு வச்சு கொள்ளணும் என்ற அந்த பொறுப்பு அந்த அமானத்து உள்ளத்துல இல்லை. அது இல்லை. வாழ்க்கைக்கு மார்க்கத்தை சுமக்கணும். வணக்கத்துக்காக மார்க்கம் அல்ல, மார்க்கம் வாழ்க்கைக்காக தந்தது அல்லாஹ். சில வணக்கங்களை செஞ்சுட்டு போறதுக்காக மார்க்கத்தை தரல அல்லாஹ். அல்லாஹ் தந்ததுக்கு எங்களை வாழ்க்கைக்கு வாழணும். அப்படி வேண்டாம். எங்களோட பார்வைக்கு இஸ்லாம் தேவையா? இந்த பார்வைக்கு இஸ்லாம் தேவையா? அப்படியா? இல்லாட்டி திறந்த கண்ணுக்கு எதையாவது பார்த்து ரசிச்சுட்டு போகணும். தன்னைய சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும் என்றா அவனோட பார்வைக்கு எது தேவை? அல்லாத விருப்பு வெறுப்பு தேவை. அது இன்றைக்கு பார்க்கப்படுகுதான். நான் ஒரு விஷயத்தை பார்க்க போற நேரம் அல்லாத விருப்பு வெறுப்புகள் எப்படி இருக்கு, இந்த பார்வை மறுமையில் எங்க கொண்டு போய் வைக்க போகுது? அந்த உணர்வு வருதுதா, யோசனை இருக்கா, அல்லது செத்துட்டுதான் உயர்த்தப்பட்டுட்டுதான்? என்ன என்ற பேச்சுக்கு மார்க்கம் தேவையா? என்ற உறவுகளுக்கு மார்க்கம் தேவையா? என்ற உழைப்புக்கு இந்த மார்க்கம் தேவையா? என்ற குடும்ப வாழ்க்கைக்கு இந்த மார்க்கம் தேவையா? என்ற புள்ள வளர்ப்புக்கு தேவையா? என்ற கல்விக்கு தேவையா? என்ற பயணத்துக்கு தேவையா? ஒன்றுக்கும் தேவையில்லை. வணக்கத்துக்கு மட்டும் இருந்தா போதும் மார்க்கம். அங்கதானே நாங்க சண்டை பிடிக்கிறோம். தக்பீர் கட்டணத்திலிருந்து தொழுக சலாம் கொடுக்கும் வரைக்கும் ஒவ்வொரு அசைவுகளையும் மார்க்கம் இருக்கான்னு பார்க்கிற நாங்க எங்களோட வாழ்க்கை அசைவுகளை பத்தி அதுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு பார்க்கிறதே இல்லை. ஏண்டா எங்களோட உள்ளத்துல அது தேவையில்லை. நாங்க பழக்கத்துல தொழுகிறோமோ அல்லது அல்லாஹ்வோடு நான் எப்போதும் இருக்கணும், நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கணும், அல்லாஹ்வுக்கும் எனக்கும் இடையில அந்த நெருக்கமான பிரிக்க முடியாத உறவை பலப்படுத்தணும் என்று தொழுகிறோமா? இல்லாட்டி இந்த பழக்கத்துல தொழுகிறோம்? இந்த பழக்கத்தை உடையல. எனவே ஒவ்வொரு விஷயத்திலையும் வாழ்க்கையில மார்க்கம் இருக்காண்டு பார்த்து கொண்டே போகும். இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் ஒரு குணம் ஒன்று இருக்கு. அந்த குணம் என்னண்டா, இந்த தங்க வியாபாரிகள்கிட்ட இருக்கிற ஒரு குணம் ஒன்று இருக்கு. ஜுவலர்ஸ் செய்த ஆட்கள்கிட்ட அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் குணம் என்னண்டா, நீங்க யாராலும் ஒரு தங்கத்தை அவர்கிட்ட விற்கணும் கொண்டு போனா அவர் அப்படி எடுத்து லாட்சியில போட்டு சந்தையை தருவாரா, இல்லாட்டி அந்த தங்கத்தை எடுத்து ஒரு கருப்பு கல்லுல உரசுவார். என்ன செய்வார்? அப்படி செய்ய மாட்டார். எடுத்த வாக்குல தங்கத்தை எடுத்து ஒரு கருப்பு கல்லுல நல்லா உரசுவார். உரசி ஒரு எசிட்டனை வைப்பார்.
அது போல ஒரு உப்பு தண்ணியை வைப்பார். ஏண்டா அதுல எவ்வளவு கலப்பு இருக்கிறன்றத பாக்குறது. சரி, இதே போல இன்றைக்கு மார்க்க உபதேசங்களை கேட்டு தெரிஞ்சு படிச்சு என்ன செய்தண்டா தண்ட வாழ்க்கையில உரசி பாக்குறல்ல, கொண்டு போய் அடுத்தவன் தெரிக்காண்டு பாக்குற, அடுத்தவன் தெரிக்காண்டு பார்த்து செக் பண்ணி உள்ளதையும் கிளப்பி எல்லாத்தையும் சண்டை பிடிச்சி கடைசி இருக்கிறதும் இல்லாம போற. இதுதான் இன்றைக்கு உள்ள குணம். சரி, எனவே எங்க வாழ்க்கையில அல்லாத மார்க்கத்தை நாங்க சுமப்போம், எங்க வாழ்க்கையில சுமப்போம். எங்க பார்வையில் அந்த மார்க்கம் இருக்கும், எங்க பேச்சில் அந்த மார்க்கம் இருக்கும், எங்க உறவுகள் அந்த மார்க்கம் இருக்கணும், எங்க உழைப்பில் இருக்கணும், எங்க பிள்ளை வளர்ப்பில் இருக்கணும், எங்க பாடசாலையில் இருக்கணும், எங்க சூழல் இருக்கும். எல்லாத்திலும் இந்த மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதை பார்க்கிறோம். இல்லையா பொருள் என்ன? நாங்க எங்கட வாழ்க்கையை சுமந்து கொள்ளல. வாழ்க்கை சொர்க்கத்துல வச்சு பார்க்கணும் என்றவருக்கு, சொர்க்கத்துல தன்னை வச்சு பார்க்க வேண்டும் என்று விரும்புறவருக்கு இந்த உலகத்தில் எல்லாம் வாய்ப்பு, எல்லாத்தையும் எடுப்பார், எல்லாத்தையும் செய்வார், அதால் அல்லாத திருப்தியை பெறுவார், விளைவுகளை அல்லாட்ட ஒப்படைச்சுக்குவார். அல்லாத திருப்தியை நான் பெறவும் விட எல்லாத்தையும் சுமந்து கொண்டு போவார். வாழ்க்கையில் அல்லாத மார்க்கத்தை பார்க்கணும் மடிக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னண்டா, இந்த காலத்துல மார்க்கத்தோட வாழ்றது இருக்கியா, அது மிகப்பெரிய சவால். இன்றைய காலகட்டத்துல இஸ்லாத்தோட வாழ்றது பெரிய சவால். ஏண்டா இன்னைக்கு வாழ்க்கைக்கு மார்க்கத்தை எடுக்கிறன்றது அது ஒரு பிற்போக்குவாதம், அல்லது அது இன்றைக்கு எடுப்படாத விஷயம். இன்றைய வாலிபர்கள் இளைஞர்களோட சந்திச்சா அங்க மார்க்கம் பேசினா அவனுக்கு இடமே இல்லை. சரி, அவர் ஒதுக்கிடுவாங்க, கணக்கெடுக்க மாட்டாங்க. எனவே இந்த சவால்களுக்கு எல்லாத்துக்கும் மேலான இந்த அமானிதம் இருந்தா, அல்லாஹ் தந்திருக்கிற இந்த வாழ்க்கை நாளைக்கு அல்லாட்ட பொறுப்பு செல்லியே ஆகணும். அல்லாட தூதர் சொன்னாங்க, 4 கேள்விகள் கேட்கப்படும், உங்களோட பாதம் அசையாது. அதுல என்ன? அல்லாஹ் உங்களுக்கு வாழ்க்கையை தந்தான், எதுக்கு நீங்க செலவழிச்சீங்க? கேள்விக்கு பதில் சொல்லணும். எனவே இந்த அமானத் ஒரு லேசான விஷயம் அல்ல. இன்றைக்கு இது நிறைய அறியாமல் இருக்கு இந்த விஷயங்கள். இன்றைக்கு இந்த சமூகத்துல பேரு ஒரு இனம் என்ற வகையில ஒரு இனம் இருக்கு முஸ்லிம், பேர் இருக்கு முஸ்லிம், ஆனா எங்களோட வாழ்க்கை எங்க போகுது என்றது அது பற்றி எந்த கவனம் இல்லாது எத்தனையோ விஷயத்துக்கு பின்னால சீரழிஞ்சு கொண்டு போகுது என்றதுதான் தெளிவான விஷயம். எல்லாம் பாதுகாக்கணும், இந்த அமானத்தை சுமக்கணும், இந்த அமானத்தை உணரணும். நாளைக்கு நான் தூங்கின பாயிலே அல்லாஹ்வை நோக்கி போனா சொர்க்கம் எப்ப கிடைக்கும்? இந்த அமானத்தோட வாழ்ந்தா. என் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. நாளைக்கு இந்த வாழ்க்கையை நரகத்துல வச்சு பார்க்கிற அந்த துரதிஷ்டம், அந்த துருப்பாக்கியம் எனக்கோ, என் மனைவிக்கோ, என் பிள்ளைகளுக்கோ, என் தாய் தந்தையருக்கோ வந்துடக்கூடாது. எனவே இந்த விஷயத்துக்கு நாங்க மனிதன் பொறுப்பு. மனிதன் ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையை பற்றி நாளைக்கு அல்லாட்ட ஜவாபு சொல்லணும். எனவே அடிக்கடி அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்துறது, இந்த வாழ்க்கையை பாதுகாத்துக்கோங்க, இந்த வாழ்க்கையை பாதுகாத்துக்கோங்க, இந்த வாழ்க்கையை எப்பவும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அமைச்சுக்கோங்க. எனவே அந்த வகையில இந்த அடித்தளத்திலிருந்து நாங்க எதையும் யோசிச்சா எப்போ நாங்க உற்சாகமாக வாழையிலும், என்ன சவால் வந்தாலும் அதுக்கு முகம் கொடுத்து கொண்டு வாழையிலும், சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், சந்தோஷங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுடைய திருப்தியோட வாழையிலும். உலகத்துல இதுதான் மாறி மாறி வரப்போகுது. ஆனா இதுக்கு மத்தியில எங்களை மவுத்து வந்து கேன்சல் ஆகும். சோதனை வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, அது வந்துட்டு, இது வந்துட்டுக்காக அல்லாஹ் உங்களோட மரணத்தை கேன்சல் பண்றல. அது எழுதப்பட்டுட்டுது, அதுக்கு நாங்க தயாராகியே ஆகும். அது எங்களை நெருங்கி கொண்டிருக்கி, அதை நாங்க பாஸ் பண்ணி போற நேரம் திருப்தியோட போகும். வல்ல நாயன் அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்திச்சு விடை பெற்றுக் கொள்கின்றேன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்
வானம் பூமி மலைகள் சுமந்து கொள்ள மனிதன் சுமந்து கொண்ட பொறுப்பு. அந்த மனிதன் சுமந்து கொண்ட பொறுப்பால் நாளை சுவனம் அவனை சுமந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கு. இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று எல்லா உயிரினங்களைப் போலவும் மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. அதற்கு மேலால் மனிதன் ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறான். குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. என்று பார்த்த குர்ஆனினுடைய வசனம், மலைகள், பூமி, வானம் அனைத்தும் அல்லாஹ்வை அஞ்சி இந்த பொறுப்பை எம்மால் சுமந்து கொள்ள முடியாது என்று ஒதுங்குகின்ற பொழுது மனிதன் அந்த பொறுப்பை சுமந்து கொண்டான். அந்த பொறுப்பின் மூலம் சுவனத்தை சுவனம் அந்த மனிதனை சுமக்கவில்லை என்றால் ஒவ்வொரு சுமந்து கொண்ட பொறுப்புகளுக்கு நிச்சயமாக மனிதன் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். மிகவும் அழகான முறையிலே இந்த குர்ஆனினுடைய வசனத்தை தெளிவாக இங்கு உஸ்தாத் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி உலப்பனை மன்றத்தினுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து மிக அழகான முறையிலே இந்த தலைப்பை விரிவுரை செய்து தந்த மதிப்புக்குரிய உஸ்தாத் ஷேக் ஹுவைஸ் இஸ்லாஹி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். இந்த நிகழ்வை இதோடு முடித்துக் கொள்கிறோம். முக்கியமான ஒரு அறிவித்தல் இருக்கிறது. என்னென்றால், நாளைய தினம் இலங்கை ஜமாத் இஸ்லாமி உலப்பனை கிளையால் மாதாந்தம் ஏற்பாடு செய்கின்ற கியாமுல் லைல் நிகழ்வு, இர்திகாஃப் மற்றும் கியாமுல் லைல் நிகழ்வு மஸ்ஜிதுன் ஜும்மா பள்ளி வாயிலில் இஷா தொழுகையை தொடர்ந்து நடைபெறும். ஆகவே அனைத்து சகோதரர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம் என்பதோடு இந்த நிகழ்வை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.